போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. டாக்டர் P. ஆண்டனி ராஜ் மற்றும் குடும்பத்தினர், USA. குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் என்றும் நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 11 முதல் 26 வரை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகழுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு
மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்பு அடைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையானவரை மறுதளித்து கொலையாளிகளை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறினார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களில் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமை கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீ செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீ ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளார். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அவர் படைத்த நாள் இதுவே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை திருவார்த்தைகள் 35 48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்த இயேசுனுடைய காயங்கள் நம்பிக்கையின் காயங்கள். அன்புமிக்கவர்களே, 2013ஆம் ஆண்டு புனிதையாக உயர்த்தப்பட்டவர் புனித ஏஞ்சலா ஃபொல்லிங்னோ என்பவர். 1248ஆம் ஆண்டு பிறந்து 1309ஆம் ஆண்டு இறந்த ஒரு புனிதை. பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையிலே சேர்ந்து அதில் மிக முக்கியமாக ஒரு அற்புதமான ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவரை மிக முக்கியமாக மிஸ்டிக் என்று அழைப்பார்கள், அதாவது மறை காட்சியாளர். இவருடைய ஆன்மீகம் எத்தகைய ஆன்மீகம் என்றால், துன்புறும் கிறிஸ்துவின் மீதும் அவரின் காயங்கள் மீதும் பக்தி கொண்ட ஒரு ஆன்மீகம். எவ்வாறாக புனித ஃபவுஸ்டினாவுடைய ஆன்மீகம் அமைந்ததோ அதுபோலவே இவருடைய ஆன்மீகமும் துன்புறுகின்ற இயேசுவின் மீதும் அவருடைய காயங்கள் மீதும் அதிகமாக ஆர்வம் கொண்டு ஜெபித்த ஒரு புனிதையாக இருந்தார். இவருடைய அந்த மறை காட்சி என்று சொல்லுகிற மிஸ்டிக், அதிலே ஒரு காட்சியிலே இவருக்கு என்ன நேருகின்றது என்றால், அதுவும் மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்க்கின்ற நாளிலே இவருக்கு ஒரு காட்சியானது அருளப்படுகிறது. அந்த காட்சியிலே இயேசுவினுடைய திரு கல்லறையிலே இயேசுவின் உடலின் மீது புனித ஏஞ்சலா ஃபொல்லிங்னோ சாய்ந்து கொண்டு அவருடைய விழாவின் காயங்களை முக்தி செய்கின்ற ஒரு காட்சியை இவர் காணுகின்றார்.
அது மட்டுமல்ல, அதே நேரத்திலே அந்த விழாவிலிருந்து வழிந்த இரத்தத்தை சுவைக்கின்ற ஒரு அனுபவத்தையும் இந்த புனிதையானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார். ஆகவே இந்த ஒரு அனுபவம் அவரை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்றால், இவர் மருத்துவமனைகளுக்கு செல்வது வழக்கமான ஒன்றாக இருந்தது. ஆகவே இந்த மறைக்காட்சி அனுபவத்திற்கு பிறகு அந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற தொழுநோயாளர்களுடைய புண்களை எல்லாம் கழுவுவது இவருடைய பணியாக இருந்தது. ஆகவே அந்த புண்களை கழுவிய பிறகு அந்த கழுவிய நீரை இவர் குடித்து, இதுவும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயங்களிலிருந்து சிந்திய இரத்தம் என்று சொல்லி குடிப்பாராம். ஆகவே அத்தகைய ஒரு நிலையிலே இயேசுவின் மீது பக்தியும் இயேசுனுடைய காயங்கள் மீது அதிகமான நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து காட்டியவர் இந்த அற்புதமான புனிதை ஏஞ்சலா ஃபுலிங்னோ. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு தோன்றுகின்றார். சீடர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது? பயந்து போகிறார்கள், அச்சமுறுகிறார்கள். ஒரு ஆவியை கண்டதை போல திடீரென்று அவர்களுக்கு ஒன்றும் புரியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சீடர்களினுடைய கலக்கத்திற்கும் அவருடைய இந்த பயத்திற்கும் ஐயத்திற்கும் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக தங்கள் வாழ்வு மீது பயம் இருந்தது. காரணம், எந்த நேரத்திலும் படை வீரர்கள் தங்களையும் அவர்கள் கைது செய்வார்கள், ஆகவே இவர்களையும் கொண்டு போய் கொலை செய்து விடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவதாக, அதிகாரிகள் எப்போது யார் நோட்டம் விட்டு நம்மை சூழ்ந்து கொள்வார்களோ என்றோ அந்த அதிகாரிகளின் மீது பயம் இருந்தது. அடுத்தபடியாக எதிர்கால பயம், எதிர்காலத்தில் நமக்கு என்ன நேருமோ, நம்மோடு இருந்த ஆண்டவர் இயேசுவே நம்மை விட்டு போய்விட்டாரே, ஆகவே அந்த ஒரு தேக்க மனநிலையிலே எங்களுடைய வாழ்வு, எதிர்கால வாழ்வு என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. மூன்றாவது ஒரு மிக முக்கியமான பயம் இருந்தது, அதாவது இயேசுவின் மீதே அவர்களுக்கு பயம் இருந்தது. என்ன பயம் என்று பார்க்கின்ற போது, உயிர்த்த இயேசு வந்துவிட்டால் அவர் எத்தனை கேள்விகள் நம்மை கேட்பார். காரணம், ஒருவர் கூட அவரோடு இறுதி வரையிலும் அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்காதவர்களாக இருந்தார்கள், ஓடியவர்களாக தான் இருந்தார்கள். ஆகவே நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்விகள் உயிர்த்த இயேசு கேட்டு விடுவாரே என்கின்ற ஒரு அச்சமும் அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்தது. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார். அமைதியை மட்டுமல்ல, ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் ஐயம் உறுகிறீர்கள், இதுதான் ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே கலக்கம் அடைகின்றவர்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் அருளின் ஆசிரை தருகின்றார். புனித ஏஞ்சலாவுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்வை சந்தித்தவர், ஒரு பாவம் உள்ள வாழ்க்கையிலே வாழ்ந்தவர். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் அடைந்தவராக, இயேசுனுடைய காயங்கள் தான் என்னை அவரிடம் மீண்டும் அழைத்து வந்தது, அவர்களுடைய காயங்களால் தான் நான் சுகமானேன் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 நாம் வாசிக்கின்றோமே. அத்தகைய ஆண்டவருடைய காயங்களினால் மனம் மாற்றம் அடைந்தவராக, தன்னுடைய உள்ளத்தின் காயங்களை எல்லாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே சீடர்களினுடைய கலக்கத்தையும் பயத்தையும் உயிர்த்த ஆண்டவர் போக்குவதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களோடு உணவு அருந்துகிறார். இயேசு ஏன் அவர்களோடு உணவு அருந்த வேண்டும்? ஆகவே மீண்டும் சீடர்களை நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவர்களை இணைக்கின்ற ஆண்டவர். காரணம், இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு இவர்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை விட்டு விலகிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஆக உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு அந்த பொறுப்பை, பணியை தருகின்றார். ஆகவே மீண்டும் அவர்களை இணைய வைப்பதாக நாம் பார்க்கின்றோம். இறுதியாக, உயிர்ப்பு என்பது ஒரு மறைபொருள், இட் இஸ் எ மிஸ்ட்ரி. யாராலும் நிச்சயமாக அதை சிந்திக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்பிக்கையோடு
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவும் அவரும் ஒரு மறைபொருள்தான். ஆகவே இந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது, நம்பிக்கை பிறக்கின்றது, ஆறுதல் பிறக்கின்றது. பயத்திலிருந்தும் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை கவலைகளிலிருந்தும் இந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே இந்த ஈஸ்டர் காலத்திலே, உயிர்ப்பின் காலத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய மகிமையான திரு காயங்கள் மீது பக்தி கொண்டு அந்த காயங்கள் நம்மை தொட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளவுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணகர் உதவிகளை விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் உகர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கொண்டோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து என்று நம்மை வழிநடத்துகின்ற உயிர்த்த இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் நீங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை, திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி, டாக்டர் P. ஆண்டனி ராஜ் மற்றும் குடும்பத்தினர் USA, குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காக வேண்டி,